எடப்பாடியார் இதுவரைக்கும் 2017 அவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு கேவலமா கேட்டது அப்படி கேட்கிறாரு. என்னடா ஒரு பரீட்சை நடத்த வக்கு இல்ல நீங்களா என்னடா அரசாங்கம் கேட்கிறேன் அப்படியே கேட்கிறேன். பரீட்சை நடத்த வக்கு இல்லாத ஒரு மும்பை முதல்வர் ஸ்டாலின் நியாயம் தானே? உண்மை தானே? அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்சி எல்லா வகையிலும் எத்தனை போக்கு, எல்லா வகையிலும் ஒரு நமக்கு என்ன, எவன் எப்படி செத்தா எனக்கு என்ன, நமக்கு கஜானா நிரம்பிச்சா அந்த கஜானால இருந்து நம்ம வீட்டை நிரப்பணுமா, குடும்பத்தை காப்பாற்றணுமா, இதுதான். ஏற்கனவே ஒரு ஊடகவியலாளர் கூட சொல்லியிருந்தாப்புல, இங்க அரசு ஊழியர்கள் எல்லாமே தனி ராஜ்யமா நடந்துட்டு இருக்காங்க. உண்மைதான் சார். கண்ட்ரோல் இல்லையா சார்? முற்றிலுமாக கண்ட்ரோல் இல்லாத இப்போ ஒரு 16th ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதுல அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா 16,38 கோடி கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் எல்லாம் பொதுத்துறை நிறுவனங்கள் தமிழ்நாட்டுல 16,38 கோடி கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இது இந்தியாவிலேயே 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு 16th ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்து வருது. முதல் இடத்துல உத்தரப்பிரதேச, அது 32,000 கோடி எடுப்போம். 2வது இடத்துல ராஜஸ்தான் 18,000 கோடி எடுப்போம். இவங்க 16,38 கோடி. அதாவது 108 பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 56 பொதுத்துறை நிறுவனங்கள் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. இது அன்புமணி எப்பவுமே சொன்னாரு. இப்போ இன்னைக்கு 16th கமிஷன்ல இருந்து வந்திருக்கு. வந்தவொடனே ஆமான்ற எல்லாரும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. என்னடா இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் யார் விட பாக்குறா? இந்த அரசாங்க ஊழியர்கள். இப்போ ஒழுங்காக தான் இங்க அது ஏன் பிரச்சனையா இருக்கு? ஆக அதனாலதான் அந்த ஊடகவியலாளர் கரெக்டா சொல்லியிருக்காரு. யாரோ அவன் ராஜ்யம், தனிக்காட்டு ராஜ்யம். திமுக அரசாங்கம் வந்தா எல்லாம் எடுத்து லஞ்சத்தை வாங்கணுமா, அவன் வீட்டை செட்டில் பண்ணுமா, அந்த 5 வருஷத்துல அவன் செட்டில் ஆகிறான்.